லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இளைஞர்களுக்கு நன்றி. பிரதமர் மோடி புதிய வீடியோ. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் ஈடுபட்டவர்களை தண்டிக்க கடுமையான சட்டத்தை கொண்டு வருவதற்கான அரசின் முடிவை அறிவித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட காணொலி 24 மணி நேரத்தில் 303 மில்லியன் பார்வைகளை பெற்றுள்ளது. இந்த வரவேற்புக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இதற்காக அவர் சமூக வலைதளத்தில் புதிய செல்ஃபி வீடியோ ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில், நண்பர்களே, எனது முந்தைய வீடியோவை பார்த்ததற்கும் அதற்கு அன்பும் ஆதரவும் அளித்ததற்கும் உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பகிர்ந்ததற்கும் மனமார்ந்த நன்றி என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தேர்வு முறையில் நம்பிக்கை அவசியம். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டியது மிகவும் முக்கியமானது என்றும், தேர்வு முறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த அரசு உறுதியாக செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் உறுதியளித்தார். காவிரிக்காக கர்நாடகா விசிட். எம்ஜிஆர் பாணியில் சிஎம் விஜய். கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே ஹேரங்கி, ஹேமாவதி, கபினி, KRS என 4 அணைகள் கட்டப்பட்டுள்ளன. இவற்றில் சேமிக்கப்படும் நீரில் ஆண்டுதோறும் 177.25 TMCயை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தமிழகத்திற்கு உரிய நீர் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு காவிரி மேலாண்மை ஆணையமும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவும் அமைக்கப்பட்டுள்ளன. முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோர் பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி இந்த உத்தரவுகளை பெற்றனர். ஆனால் காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக கர்நாடக முதல்வர்களை சந்தித்து நேரடியாக எந்த பேச்சிலும் அவர்கள் ஈடுபட்டதில்லை. எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது கர்நாடகா சென்று அம்மாநில முதல்வர்களாக இருந்த ராமகிருஷ்ண ஹெக்டே மற்றும் குண்டுராவை சந்தித்து காவிரி நீர் திறக்க நடவடிக்கை எடுத்தார். அதே பாணியை முதல்வர் விஜய் தற்போது கையில் எடுத்துள்ளார். இதற்காக வரும் 3ஆம் தேதி பெங்களூரு செல்கிறார். தலைமைச் செயலர் சாய்குமார், நீர்வளத்துறை செயலர் சத்யபிரதா சாஹூ, ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி முதல்வருடன் செல்கின்றனர். அங்கு கர்நாடக முதல்வர் சிவகுமாரை சந்தித்து பேச்சு நடத்தப்பட உள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக காங்கிரஸ் அரசு தயாராகி வருகிறது. தன் தொகுதியில் மேகதாது அணை கட்டுமான பணியை சட்டசபை தேர்தலுக்கு முன் தொடங்க முதல்வர் சிவகுமார் தீவிரமாக உள்ளார். எனவே இந்த பேச்சுவார்த்தையில் காவிரி நீர் திறப்பு, மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பேசப்பட உள்ளது. மேகதாது அணையை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். கர்நாடகா தரப்பில் மழை பெய்யவில்லை, தண்ணீர் திறக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் நமது உரிமைக்காக தமிழக முதல்வர் அதனை கேட்டு பெறுவார் என அமைச்சர் வினோத் கூறினார். தமிழகத்தில் 70,000 பேர் மருத்துவம் படிக்க விண்ணப்பம். தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 13,999 MBBS மற்றும் BDS இடங்கள் உள்ளன. இந்த படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் மருத்துவ மாணவர் சேர்க்கை குழு நடத்துகிறது. அதன்படி நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் விண்ணப்பிக்கும் வகையில் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே விண்ணப்பிக்க வாய்ப்பளிக்கப்பட்டது. விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நேற்று முன்தினம் முடிவடைந்தது. அதில் அரசு ஒதுக்கீட்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு 40,761 பேர் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டிற்கான சேர்க்கைக்கு 29,727 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அந்த வகையில் இந்த ஆண்டு மொத்தம் 70,488 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தேசிய தேர்வு முகமை இதுவரை நீட் தேர்வு எழுதிய விவரங்களை மாநிலங்களுக்கு வழங்கவில்லை. டெல்லியில் நடக்கும் மாணவர் போராட்டத்தால் இந்த ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்துவது வழக்கத்தை விட சற்று காலதாமதம் ஆகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. காவிரிக்காக கர்நாடகா விசிட். எம்ஜிஆர் பாணியில் சிஎம் விஜய். கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே ஹேரங்கி, ஹேமாவதி, கபினி, KRS என 4 அணைகள் கட்டப்பட்டுள்ளன. இவற்றில் சேமிக்கப்படும் நீரில் ஆண்டுதோறும் 177.25 TMCயை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தமிழகத்திற்கு உரிய நீர் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு காவிரி மேலாண்மை ஆணையமும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவும் அமைக்கப்பட்டுள்ளன.
முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோர் பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி இந்த உத்தரவுகளை பெற்றனர். ஆனால் காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக கர்நாடக முதல்வர்களை சந்தித்து நேரடியாக எந்த பேச்சிலும் அவர்கள் ஈடுபட்டதில்லை. எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது கர்நாடகா சென்று அம்மாநில முதல்வர்களாக இருந்த ராமகிருஷ்ண ஹெக்டே மற்றும் குண்டுராவை சந்தித்து காவிரி நீர் திறக்க நடவடிக்கை எடுத்தார். அதே பாணியை முதல்வர் விஜய் தற்போது கையில் எடுத்துள்ளார். இதற்காக வரும் 3ஆம் தேதி பெங்களூரு செல்கிறார். தலைமைச் செயலர் சாய்குமார், நீர்வளத்துறை செயலர் சத்யபிரதா சாஹூ, ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி முதல்வருடன் செல்கின்றனர். அங்கு கர்நாடக முதல்வர் சிவகுமாரை சந்தித்து பேச்சு நடத்தப்பட உள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக காங்கிரஸ் அரசு தயாராகி வருகிறது. தன் தொகுதியில் மேகதாது அணை கட்டுமான பணியை சட்டசபை தேர்தலுக்கு முன் தொடங்க முதல்வர் சிவகுமார் தீவிரமாக உள்ளார். எனவே இந்த பேச்சுவார்த்தையில் காவிரி நீர் திறப்பு, மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பேசப்பட உள்ளது. மேகதாது அணையை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். கர்நாடகா தரப்பில் மழை பெய்யவில்லை, தண்ணீர் திறக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் நமது உரிமைக்காக தமிழக முதல்வர் அதனை கேட்டு பெறுவார் என அமைச்சர் வினோத் கூறினார். கூடுதல் விலைக்கு மது விற்றால் ரூபாய் 10,000 அபராதம். தமிழக அரசின் டாஸ்மாக் கடைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் மது பாட்டில்களுக்கு அரசு நிர்ணயம் செய்துள்ள விலையை விட கூடுதலாக 10 முதல் 20 ரூபாய் வரை வசூலிக்கின்றனர். இனி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் பணியாளர்களை நிரந்தர பணி நீக்கம் செய்ய டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அதன்படி பணியாளர்களின் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பது முதன்முறை கண்டறியப்பட்டால் 1 மாதம் பணியிடை நீக்கமும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். 2வது முறை தவறு செய்தால் 3 மாதங்கள் பணியிடை நீக்கமும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். 3வது முறை தவறு கண்டறியப்பட்டால் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டு விசாரணை நடத்தி குற்றம் உறுதியானால் நிரந்தர பணி நீக்கம் செய்ய டாஸ்மாக் முடிவு செய்துள்ளது. ரயில்வே இணையமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு ராஜினாமா. மத்திய ரயில்வே மற்றும் உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு திடீரென தமது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ராஷ்டிரபதி பவன் வெளியிட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு 75வது பிரிவு 2வது உட்பிரிவின் கீழ் பிரதமர் பரிந்துரையின் பேரில் மத்திய அமைச்சரவையில் இருந்து ரவ்னீத் சிங் பிட்டு விலகும் முடிவை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டார் என ராஷ்டிரபதி பவன் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரவ்னீத் சிங் பிட்டுவின் ராஜினாமாவுக்கான உரிய காரணங்கள் எதுவும் அவரது கடிதத்தில் தெரிவிக்கப்படவில்லை. இருப்பினும் பஞ்சாப் மாநில அரசியலில் கவனம் செலுத்தும் பொருட்டு அவர் தேசிய அரசியலில் இருந்து மாநில அரசியலுக்கு செல்லும் வகையில் அமைச்சர் பதவியில் இருந்து விலகி இருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில நாட்கள் முன்னதாக பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானுக்கு ரவ்னீத் சிங் பிட்டு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களில் மாநில அரசின் ஒத்துழைப்பு இல்லை என்றும் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றும் கூறியிருந்தார். நிலவில் 250 முறை நில அதிர்வு, இஸ்ரோ ஆய்வில் தகவல். இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோ ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து 2023ஆம் ஆண்டு நிலவின் தென் துருவத்திற்கு சந்திரயான் 3 விண்கலத்தை அனுப்பியது. இதன் மூலம் நிலவுக்கு அனுப்பப்பட்ட விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கிய பகுதிக்கு சிவசக்தி என பெயரிடப்பட்டது. அதில் இருந்த பிரக்யான் ரோவர் எனும் ஆய்வு கருவி தொடர்ந்து பல்வேறு தரவுகளை அனுப்பியது. நிலவின் மேற்பரப்பிலிருந்து 10 சென்டிமீட்டர் ஆழம் வரை வெப்ப கவசமாக செயல்படுவதும் அதன் மண் பகுதி வெப்பத்தை ஆழத்திற்கு கடத்தாததும் தெரிய வந்தது. நிலவின் மண் அமைப்பில் மக்னீசியம் தாதுக்கள் அதிக அளவில் உள்ளதை உறுதி செய்தது. இந்நிலையில் நிலவின் சிவசக்தி பகுதியில் 250க்கும் மேற்பட்ட முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டதையும் இந்த கருவி பதிவு செய்துள்ளது.